தொடரும் பதிவு இளங்கலை மாணவர்களுக்கு இக்கால இலக்கியம். அதியமான் அவ்வைக்கு கொடுத்த கனி என்ன? அதியமான் அவ்வைக்கு கொடுத்த கனி நெல்லிக்கனி. கடல் பயணத்தை பற்றி கூறும் நூல் எது? கடல் பயணத்தை பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. தொடர்ந்து ஒரு 5 மதிப்பெண் வினாவிடை. பாரத சமுதாயம் வாழ்கவே என்னும் கவிதையில் பாரதியின் கருத்தை எழுதுக. பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம், நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்று பாரதியார் கூறியுள்ளார். பாரத சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த பாரத தாயினுடைய குழந்தைகள், அந்த நாட்டை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் மொழியை சுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பாரதி தேச பக்தியை பாரத சமுதாயம் வாழ்கவே அப்படிங்கிறதுல தேச பக்தியை நம்மளுக்கு ஊட்டுறார். சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடி தேசிய உணர்வை நமக்கு ஊட்டியவர் பாரதி. இந்த கருத்துக்கெல்லாம் நீங்க எழுதணும். சமதர்ம சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நவநவமான கனவுகளை கண்டவர் பாரதி. 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்புற ஒன்றுடையாள் என்று கூறியுள்ளார். பாரத சமுதாயம் ஒற்றுமையோடும் எல்லோரும் இணைந்தும் ஒரே மாதிரியாக வாழ்கிறார்கள் என்பதை சொல்கிறார். தேசிய ஒருமைப்பாடு என்னும் உணர்வோடு மக்கள் தேசத்தை, நாட்டை நேசித்து வாழ்கிறார்கள். தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வு எல்லார்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு பாரதியார் இதுல சொல்லியிருக்கிறாரு. தேசிய ஒற்றுமையோடும் சமூக நீதியை காக்க வேண்டும், சமதர்ம கொள்கையை காக்க வேண்டும். இப்படியெல்லாம் நீங்க செயல்பட்டா பாரத சமுதாயம் இனிமையாக இருக்கும் என்று கூறியுள்ளார். இதை நீங்க ஒரு பாயிண்டா நீங்க குறிச்சு ஸ்டார் போட்டு எழுதிட்டு வரணும். சமூக நீதியை காக்க வேண்டும், சமதர்மம் வாழ வேண்டும், எல்லாரும் இந்நாட்டின் மன்னர்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழ்ந்தால் பாரத சமுதாயம் இனிமையாக வாழும் என்று கூறியுள்ளார். மனிதர் உணர்வை ஒருபொழுதும் யாரும் பறிக்கவே கூடாது. மனிதனையும் மனிதன் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருமே இந்நாட்டு மன்னர்கள் தான் என்ற உணர்வை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். பாரத தாயை தெய்வமாக நினைத்து வணங்க வேண்டும். அதான் பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் அப்படி சொல்லியிருக்காங்க. பாரத நாட்டை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்ற உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள். சமுதாயம் நன்றாக இருந்தால் நாமும் நன்றாக இருக்கலாம் என்ற மேற்கோள்களை நீங்க குறியிட்டு இந்த வினாவிடைக்கு எழுதினாலே போதுமானது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.